மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கோவை ஸ்பெஷலில் நம்ம வந்திருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன், ஐப்ளஸ். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து நிறைய யூடியூப் சேனல் வந்து ஐப்ளஸை பார்த்து பார்த்துக்கலாம். ஆனால் இன்னைக்கு மதிமுகத்தில் நீங்கள் பார்க்குறது வந்து உண்மையிலே சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு சிறப்பான காட்சியாக தான் இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக வந்து ஒரு டிவி அப்படின்னு எடுத்துக்கோங்க. டிவிலாம் இப்போ எல்லா இடத்துலாம் போய் இருக்குது, எனக்கு தெரியாதா? ஸ்ட்ரீட்டில் போனாலும் சரி, இல்லாட்டி ஹோல்சேல் வேறு எங்கேனாலும் போனாலும் சரி, டிவி இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. அதுவும் ஆன்லைனில் ஆஃபர் வேறு போடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த மாதிரி டிவி வாங்கும்போது சில தரக்குறைவான டிவிலாம் நிறைய பேர் வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க சொல்கிறாங்க. அதுக்காக இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா, இன்னும் சொல்ல போனால் அப்படியே டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் பேக் சைடு. இப்போ ஆக்சுவலாக ஏர்போர்ட் பேக் சைடு இருக்கேன். அங்கே தான் நம்ம இந்த இடம் இருக்குது. ஆக்சுவலாக ஐப்ளஸ் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், டிவி மட்டும் இல்லை, டிவியோட சேர்ந்து கம்ப்யூட்டராக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏ டு Z நீங்கள் தான் பெஸ்ட் சேல் அண்ட் பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதை தான் நம்ம உள்ள போய் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இப்போ வந்து நம்ம ஐப்ளஸ் நிறுவனத்தோட நிறுவனரான ஜான் பிலிப்ஸ் அவங்க கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ஆக்சுவலாக ரொம்ப நாளாக வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தோம் சார், நம்ம கண்டிப்பாக ஒரு இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு. அதுக்கான வாய்ப்பு இப்போ தான் சார் கிடைச்சிருக்கு. கோயம்புத்தூர்ல யாரை கேட்டாலும் சரி உங்க பேர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்ற பேர் உங்க பேராக தான் இருக்கும், உங்க நிறுவனத்தோட பேராக தான் இருக்கும். கண்டிப்பா இப்போ வந்ததுல என்னோட வந்து பார்க்குற மக்கள் ரொம்ப சந்தோஷப்பட நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ சொல்லுங்க சார், ஃபர்ஸ்ட் நம்ம நிறுவனத்தை சொல்லுங்க. நம்ம நிறுவனம் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணோம்? 1997 வந்து நாங்க வந்து காந்திபுரத்துல கல்யாணுக்கு ஆப்போசிட்ல ஆரம்பிச்சோம் சார். ஓகே ஓகே, சூப்பர். அப்ப 97 ஆமாங்க. 97 எங்களுடைய கவர்மெண்டோடைய நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் 97. இது வந்து ஒரு 5000 ருபீஸ். எங்களோட ஃபாதர் வந்து அன்னைக்கு வந்து நூறடி ரோட்டில் தலப்பாகட்டு ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் சாரதி ஃபைனான்ஸ், அவர் பேர் ரவி, அவர்கிட்ட சுசுகி சாம்ராய வண்டியை அடமானம் வச்சு ஒரு 10,000 ருபீஸ் வாங்கி 5000 ருபீஸ் வந்து பிஸ்னஸுக்கும் அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு ஒரு 5000 ருபீஸ் கொடுத்தாரு. அது 10,000 வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுது. எஸ். பாக்குற நேருக்குலாம் ஒரு டவுட் இருக்கும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் நிறைய டிவி இருக்கு, எந்த டிவி வாங்குறது? நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சோனின்றாங்க, பிராண்டட் சொல்றாங்க, ஆன் பண்ணோம்னா அந்த பிராண்டட் நேம் வருது, ஆனா உண்மையில அந்த பிராண்டட் இல்ல அப்படின்றாங்க. நிறைய கன்ஃபியூஷன் மக்களிடையே இருக்கு. தெளிவா அதை மட்டும் எப்படி மக்கள் பாத்தீங்கன்னா எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க, நேர ஒரு ஷோரூமுக்கு போவாங்க, பெரிய ஷோரூமுக்கு. டிவி வந்து 10,000 ரூபாய் டிவியை 15,000 ரூபாய் சொல்லுவாங்க. என்ன ஆஃபர்ன்னு தான் கேட்கறாங்க. கண்டிப்பா இது மக்கள்கிட்ட இது பிரச்சனை இருக்குங்க. என்ன ஆஃபர்னு கேட்கறத விட என்ன மாதிரி குவாலிட்டி, இதுல என்னென்ன ஆப்ஷன்ல ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டு, தரமான ப்ராடக்டா அப்படின்னு கேட்டு வாங்கினா ரொம்ப சந்தோஷம். பட் அதை கேட்கறதே இல்லைங்க. ஒரு கடைக்கு போனாச்சுன்னா ஒரு குறைஞ்சது பார்கின் பண்ணும்போது கடைக்காரன் தான் என்னதான் பண்ணுவாங்க. நான் ஒரு ஜென்ரலா பேசுறேன்னு வச்சுங்க. இப்ப எங்கிட்டே வராங்க, ஒரு 10,000 டிவி, நீங்க எனக்கு இது கூட என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டா, என்ன கொடுக்குறீங்க? அப்ப நான் என்ன பண்ணுவேன், 10,000 ரூபாய் டிவி கூட அந்த டிவியோட விலை கூட 5,000 ரூபாய் சேர்த்து உங்களுக்கு ஒரு கிரைண்டர் மிக்சி ஃப்ரீன்னு சொன்னா தாராளமா வாங்கிட்டு போறாங்க. புரிஞ்சுங்களா? ஃப்ரீங்கிற ஒரு இதை வந்து இன்னைக்கு மேக்சிமம் வந்து எங்க கம்பெனில எல்லாம் கிடையாதுங்க. நாங்க ஃப்ரீயே கொடுக்கறது இல்லை. கஸ்டமருக்கு தரமான ப்ராடக்ட் கொடுக்குறோம். 3 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறோம் சார். கீழே விழுந்து உடைஞ்சா கூட ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறோம். உலகத்துல எந்த பிராண்டுமே அந்த மாதிரி கொடுக்கறது இல்லை. எந்த பிராண்டுமே அந்த மாதிரி உடஞ்சா கொடுக்கறது இல்லை. இப்ப என்னுடைய காம்படிட்டருங்கிறது எனக்கு யாரும் கிடையாதுங்க சார். என்னோட காம்படிட்டர் நான் மட்டும்தான். எனக்கு வந்து சோனி, சாம்சங், எல்ஜி இன்னைக்கு வேர்ல்டுல நல்ல ஒரு மிகப்பெரிய கம்பெனிங்க. அந்த கம்பெனி கூட தான் நான் டிராவல் பண்றேன். எனக்கு பின்னாடி வரவங்களை பத்தி நான் என்னைக்குமே வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வளரணும்னா நமக்கு முன்னாடி எந்த பிராண்டு போயிட்டு இருக்கோ அந்த பிராண்டு கூட தான் நான் போட்டி போடுறதுக்கு விரும்புறேன். அந்த லெவலுக்கு இன்னைக்கு வந்து கஸ்டமர் நல்லா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 4வது இடத்துக்கு இன்னைக்கு வந்து தமிழ்நாடு, கேரளாவில் நான் மாசம் 20,000 டிவி வித்துட்டு இருக்கிறேன் சார். மாசம் 20,000 டிவி கண்டிப்பா கேட்டுருங்க. மாசம் 20,000 டிவி வித்துட்டு இருக்காருன்னா சாதாரண விஷயமே இல்லை. ஓகே, சூப்பர் சார். அது நீங்களும் தெளிவா சொல்லிட்டீங்க. ஆக்சுவலா சார் வந்து பாத்தீங்கன்னா, நானே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடிபட்டு எல்லாமே தெரிஞ்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காரு. அதை தெளிவா சொல்லிட்டாரு. ஓகே சார், இப்போ வந்து பார்க்கும்போது டிவியோட சேர்ந்து இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ், அதாவது லேப்டாப்பா இருக்கட்டும், கம்ப்யூட்டரா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயம் கொடுத்துருக்கீங்க. அந்த விஷயம் எப்படி சார்? லேப்டாப் நீங்க பாத்தீங்கன்னா சார், எனக்கு வந்து யூஎஸ்ல வந்து கம்பெனி இருக்கு. யூஎஸ்ல வந்து என்னோட கம்பெனி பாத்தீங்கன்னா புளோரிடால இருக்கு.
நம்மளோட ஆமா i+ இருக்கு. துபாயில வந்து நான் வச்சிருக்கேன். அதுபோக சிங்கப்பூர்ல வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப்பு, டெஸ்க்டாப்பு, டிவி இங்க எல்லாமே வந்து நம்ம ஸ்டாக் பாயிண்டா வச்சு அங்கிருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம 1997ல வந்து நம்ம கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்ச கம்பெனி. இப்போ 1 இயரா வந்து நான் ஃபாரின் ஃபுல்லாவே டிராவல் பண்றேன். என்ன ரீசன்னா நம்ம வந்து என்ன பொறுத்தளவுக்கு நான் எந்த அளவுக்கு வேணாலும் பிஸ்னஸ்ல ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரிஸ்க் எடுக்கலன்னு வச்சுங்களேன், நம்ம அனுபவமே ஒண்ணுமே இல்லாம போயிடும். ரிஸ்க் எடுத்துட்டா மட்டும்தான் நம்ம வந்து சக்சஸ் பண்ண முடியும். அந்த வகைத்துல நம்ம கம்பெனி வந்து இன்னைக்கு நல்லா இருக்கு. சார் வந்து ரிஸ்க் எடுத்து பார்த்தாதான் நம்ம வந்து ரிஸ்கே இல்லாம நல்லா குவாலிட்டி ப்ராடக்ட் வாங்க முடியும். நமக்காக தான் இப்போ வந்து சார் பத்தி ரிஸ்க் எடுக்கிறது அப்படிதான் சொல்லணும். ஓகே சார், என்ன வேர்ல்டு ஃபுல்லா இந்த மாதிரி நமக்கு எல்லா பிரான்ச்சஸ் இருக்கு. இப்போ நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ் கம்ப்யூட்டர், ஓகே கம்ப்யூட்டர் எல்லா ப்ராடக்ட் நம்ம கொடுக்குறோங்களா? டெல், ஹெச்பி, லினோவா, ஏசர் இது எல்லாமே ரீஃபர்பிஷ்டு நம்ம பண்ணி கொடுக்குறோம் சார். ஓகே ஓகே. 3 வருஷம் 12,500 ஒரு டெல் மிஷினுங்க. ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஃபுல் செட்டுங்க. கீபோர்டு, மவுஸ், எஸ்எஸ்டி, ரேமு வித் மானிட்டர், கீபோர்டு, மவுஸோட ஒரிஜினல் விண்டோஸ் 10ஓட 12,500 ஸ்டார்டிங் பிரைஸுக்கு இன்னைக்கு பல மிகப்பெரிய காலேஜ், ஸ்கூல்ஸ், கார்பரேட் கம்பெனி இங்க ஃபுல்லாவே நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். நல்லா சப்போர்ட் பண்றாங்க கார்பரேட் கம்பெனி எல்லாம். ஏன்னா நான் 12,500 கொடுக்குற கம்ப்யூட்டரை அவங்க 60,000 70,000 வாங்கணும். ஆமா கண்டிப்பா நீங்க சொல்றபடி எனக்கு 35-40 கம்மி எதுவும் வாங்க பிராண்டட் நீங்க வாங்க முடியாது. நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா 6 மாசம் இல்லாம இன்னைக்கு பிராண்டட் கம்ப்யூட்டர் பல்கா கிடைக்காது. ஆமா நம்ம கிட்ட பல்கா ஃபுல்லாமே நீங்க 5000 கம்ப்யூட்டர் 5000 லேப்டாப் கேட்டாலும் நான் கொடுக்க முடியும். அதையுமே நம்மளுடைய இதுல நான் உங்களுக்கு கண்டிப்பா காமிக்கிறேன். ஓகே. இப்போ கார்பரேட் கம்பெனிஸ்னா இப்போ வந்து எனக்கு இவ்வளவு ஆஃபீஸ் ஸ்பேஸ் இருக்கு, இப்போ இத்தனை பேருக்கு வந்து சிஸ்டம் போடணும் அப்படின்னா நம்ம கொட்டேஷன் வரைக்கும் நம்ம கொடுத்துடலாம். சரி, என்ன வேணாலும் பண்ணலாங்க. நம்ம வந்து சப்போர்ட் கொடுக்கறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். கஸ்டமரோடைய நீட என்னமோ அதுக்கு வேண்டி நம்ம கொடுக்கறது தயாரா இருக்கிறோம். வெளியே மற்ற இடத்துல வந்து சீப் அண்ட் பெஸ்ட் நம்ம கொடுக்கறது நம்ம தான். சார் சீப் அண்ட் பெஸ்ட்னாவே அது தவறான வார்த்தைங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சார் சீப் அண்ட் பெஸ்ட் அப்படிங்கிறது வேற. சீப்புங்கிறது அது தவறு, பெஸ்ட்டுங்கிறது வேற. ரெண்டுமே வேற வேற வார்த்தைகள். நம்மளை பொறுத்தளவுக்கு 500 ரூபா i+ல வந்து அதிகமா எங்களை நம்பி எக்ஸ்ட்ரா கொடுத்தா வாங்குறாங்க. நான் வந்து கம்மியெல்லாம் கொடுக்கலைங்க. நான் கொடுக்குற பொருள் வந்து தரமான பொருள். அந்த தரமான பொருளை கொடுக்கணும்னா நம்ம அதுக்கு உண்டான பிரைஸ் கொடுத்தாதான் கிடைக்கும். கண்டிப்பா. நான் 12,500 நான் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். அதே பொருள் மார்க்கெட்ல இன்னைக்கு வந்து இ-வேஸ்ட்ல எடுத்துட்டு வந்து 10,000 கூட கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. பெங்களூர், டெல்லி, மும்பைல எல்லாம் பாத்தீங்கன்னா இ-வேஸ்ட் நிறைய இருக்குங்க. அங்கெல்லாம் எடுத்துட்டு வந்து அப்படியே கொடுத்துருவாங்க. பட் நம்மளை பொறுத்தளவுக்கு அப்படி இல்லை. நானும் இன்னைக்கு ஒரு கார்பரேட் கம்பெனியா வந்துட்டேன். இப்போ கார்பரேட் கம்பெனியா நம்ம கம்பெனி இன்னைக்கு வந்து 70 பேர் வேலை செய்யறாங்க. அப்படிங்கிறப்ப நான் என்னோடது ஒரு கார்பரேட் கம்பெனி. நான் வந்து சீப்பா கொடுக்க கூடாது, பெஸ்ட் அண்ட் குவாலிட்டியா கொடுத்தோம்னா வாங்குவாங்க. அந்த குவாலிட்டி எஸ், அந்த சீப்புங்கிற வார்த்தையை தூக்கிடு. சார் சொன்னாங்க உண்மையில ஸ்டார்டிங்லாம் பாத்தீங்கன்னா அவரு எல்லாத்துக்கும் அடிபட்டு எல்லாமே ஏமாந்து எல்லாமே தெரிஞ்சு இப்ப தெளிவா இருக்காரு. நான் கொடுக்கறது குவாலிட்டியான ப்ராடக்ட் மட்டும் தான் கொடுப்பேன். இதுல வந்து சீப்புக்கு இடம் இல்லை, நான் கொடுக்கறது ஃபுல்லாக பெஸ்டான ப்ராடக்ட்ஸ் தான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஓகே சார், சூப்பர் சார், எல்லாமே ஓகே. இப்போ நேரம் சொல்லிட்டீங்க. இப்போ வந்து என்னோட சேர்ந்து நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வலா இருக்காரு. போய் நம்ம ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாங்களா? கண்டிப்பா வாங்க. இப்போ நான் பேசுனது எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து லைவா காமிக்கிறேன். எங்களுடைய ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க எங்களுடைய நம்பருக்கு கூப்பிடலாம். கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி எங்களுடைய ஃபேக்டரி இருக்கு. ஒண்டிப்புதுலேருந்து வரலாம், சிங்கனூர்லேருந்தெல்லாம் வரலாம். நீங்க எங்களை கூப்பிடுங்க, கண்டிப்பா வந்து நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரோம். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ பார்க்குற நேரத்தில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். நம்ம கண்டெய்னர் ஃபுல்லாக நம்ம டிவி தான் வந்து இறங்க இல்லை சார். இதுல இருந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே இல்லை. இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க i+ வந்து கண்டெய்னர் இறக்குறாங்க கொடுக்குறாங்கன்னு. யாருக்கெல்லாம் என்னெல்லாம் பண்ண முடியுமோ தாராளமாக பண்ணலாம். அதை பற்றிலாம் நான் சொல்ல வரல. நான் மட்டும்தான் பண்ணுறேன் அப்படிங்கிறதுல இது வந்து உலகம் பெருசு. நம்மளுடைய ஒரே நோக்கம் கஸ்டமர் டீலருக்கு நல்ல தரமான பொருள் கொடுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய எல்லா சேனல்லையுமே நம்ம சொல்லக்கூடியது. 1100 டிவி நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 நாள் கூட வராது. இல்ல நீங்க பாருங்க எத்தனை பேர் வெயிட் பண்றாங்க. அந்த கடைசி வரைக்கும் பார்க்கிங்ல இருக்கு. கஸ்டமர் உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கஸ்டமர் டீலர் எடுத்துட்டு போறதுக்காக. கண்டெய்னர் மழைனால லேட்டு. இப்போ நம்ம உள்ள போறோம். என்னெல்லாம் டிவி வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம உள்ள போய் பார்க்க போறோம். வாங்க அப்படியே உள்ள போலாம். எஸ் நேர், நம்ம இப்போ ரொம்ப அவரோட எதிர்பார்த்தேன் அந்த டிவி செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஓகே சார், இப்போ டிவியில் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 24 இன்ச்சிலிருந்து 98 இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து 86 இன்ச்சு வரைக்கும் டிவி. அதுக்கப்புறம் இன்ட்ராக்டிவ் பேனல் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது சொல்லவே வேண்டியதில்லை. ஸ்மார்ட் போர்டு டிவியாக யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டராக யூஸ் பண்ணிக்கலாம், டச் போர்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து
கார்பரேட்டு, ஸ்கூல்ஸு, மீட்டிங் ஹால்ஸு, இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து ஹை ரெசல்யூஷன். இன்னைக்கு இது கூட நீங்கள் இன்னைக்கு வந்து ப்ராப்பரான உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க வைங்களேன், ப்ராப்பராக வந்து நிறைய பேர் வந்து பேனல் போட மாட்டாங்க. இது வந்து கமர்ஷியல் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. 3 வருஷம் நம்ம வந்து இதுக்கு சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம். இந்தியாவில் எங்க இருந்தாலும் ஃப்ரீ இன்ஸ்டலேஷன், ஃப்ரீ சர்வீஸ் 3 வருஷத்துக்கு. இந்த டிவிக்கு 3 வருஷம் சொல்லும் போது தெரியுது இப்போ எவ்வளோ குவாலிட்டியாக நீங்கள் வந்து இல்லைங்க. நம்ம அதுதான் 1000 ரூபா 2000 ரூபா அதிகம்னாலும் இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் இருக்கிறீங்க, ஜம்மு காஷ்மீரில் அதை டெலிவரி பண்ணணும். டெலிவரி பண்ணிட்டு அங்கேயே நாங்கள் போய் இன்ஸ்டலேஷனும் பண்ணி கொடுத்துருவோம். 3 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையானாலும் ஐப்ளஸே பார்த்துக்கும். ஓகே, இந்தியாவில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் கீழே இருக்க நம்பர் கால் பண்ணாலே போதும், உங்கள் வீட்டிலே இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்களே வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க சார். கண்டிப்பாக 100% நம்ம வந்து கொடுத்துடலாம் சார். டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் மட்டும் தான் உங்களுக்கு வரும். இன்ஸ்டலேஷன் சார்ஜ் நீங்கள் காஷ்மீரில் போய் இன்ஸ்டலேஷன் பண்ண சொன்னாலும், ஒரு பேனல் பண்ண சொன்னாலும் நான் பண்ணுவேன். 3 வருஷத்துக்கு எந்த சர்வீஸ் ஆனாலும் இன்டராக்டிவ் பேனல் பொறுத்தளவுக்கு நான் 100% டிவியில் எப்படி நம்ம வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கிறோமோ அந்த மாதிரி இன்டராக்டிவ் பேனல் நம்ம வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர். ஆக்சுவலாக அவ்வளோ குவாலிட்டி இருக்கிறதுனால தான் சார் வந்து அடிச்சு சொல்கிறார் 3 வருஷம் சொல்லி கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார். அந்த கான்ஃபிடென்ட்லேயே தெரியுது ஆக்சுவலாக ஒரு ப்ராடக்ட் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே சார், அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் சார். அடுத்தது வந்து 32 இன்ச்சுங்க சார். 32 இன்ச்சு டிவி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினல் எல்ஜியோட பேனல் சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஓகே. நம்ம வந்து பேனல்ஸ் வந்து ஒவ்வொரு பிராண்ட்லேருந்து வாங்கி தான் நம்ம வந்து அசம்பிள் பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி விலை கம்மியாக டீலருக்கும் கஸ்டமருக்கும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். டிவி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு ஆப்பும் சப்போர்ட் ஆகும். இன்னைக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நிறைய டூப்ளிகேட் டெல்லி டிவி நிறைய, நீங்க யூடியூப் ஓபன் பண்ணாவே 6000 5000 தான் ஓடிட்டு இருக்கு. பட் எல்லாமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மீன் மார்க்கெட் மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து அந்த மாதிரி வந்து இன்னைக்கு போரா கொடுத்து பழகிட்டாங்க. 4000 5000 சொல்லி எல்லாம் கொடுக்குறது அப்படியே கொடுக்குறாங்க. ஒரு கான்செப்டே இருக்காதுங்க. அது என்ன எனக்கும் தெரியல. அது என்ன நல்ல ப்ராடக்டா கொடுங்க, நான் கொடுக்க வேணாம்னு சொல்லல. நானும் ஒரு காலத்துல வந்து இந்த மாதிரி டெல்லியில இருந்து வாங்கி ஏமாந்து டோட்டலாவே முடிஞ்சு போயிட்டேன், லாஸ். இன்னைக்கு நான் ஒரு பிராண்டடா இன்னைக்கு வந்து அடி எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஐப்ளஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இன்னைக்கு வந்து உருவாக காரணம்னா நல்ல தரமான ப்ராடக்ட் கொடுக்குறோம். இல்லைன்னா நம்ம சக்சஸே பண்ண முடியாது. இது பாருங்க, இது வந்து கூகுள் டிவின்னு சொல்லுவாங்க. இந்த கூகுள் டிவி நீங்க போய் நிறைய பேர் கூகுள்ங்கிறாங்க. இதுல ஏகப்பட்ட வெர்ஷன் இருக்கு. இந்த கம்பெனியே டெல்லியில ரிஜெக்ட் ஆன பீஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு இதெல்லாம் நிறைய கடையில வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. D1 D2பாங்க. சின்ன டென்ட் இருக்கும், டேமேஜ் ஆயிருக்கும். இதெல்லாம் விலை கம்மியா விஷயங்கள் எல்லாமே அப்படிதான். அது தனியா சேல் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து விலை கம்மியா வந்து வாங்கி ஆன்லைன்ல போட்டு யூடியூப்ல போட்டு விற்கிறாங்க. இன்னைக்கு வந்து நிறைய அந்த மாதிரி இருக்கு. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. இது வரைக்குமே நம்ம வந்து ஜென்யூனா குவாலிட்டியா தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து பாருங்க WebOSன்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்ஜியோட ஒரிஜினல் சாஃப்ட்வேர். பேனல், போர்டு, ரிமோட் இதெல்லாமே வந்து நம்மளோட கம்பெனில எதுக்காக நம்ம வந்து இதெல்லாம் ஒவ்வொரு யூடியூப்லயும் நான் சொல்றோம் அப்படின்னா யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்க எல்லாத்தையும் ஓபனா சொல்லிடுறீங்களே. இல்ல சார், மக்களுக்கு புரியுறாங்க. இப்ப நம்மளை பார்த்து இன்னைக்கு நிறைய யூடியூபுக்கு நிறைய காப்பி அடிக்கிறாங்க. அதெல்லாம் தப்பு கிடையாது, என்னமோ பண்ணிட்டு போறாங்க. பட் ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க அந்த பொருள் வாங்கலாமா, அந்த பொருள் எங்க இருந்து தயாரிக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சும்மா யூடியூப் இன்னைக்கு வந்து 5000 10000 யூடியூப்ல கொடுத்தா அவங்க போடுவாங்க. பட் அந்த யூடியூப் போட்டு அவங்க வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த கம்பெனி அங்கே இருக்கணும், அவங்க சொல்ற இயருக்கு வாரண்டி கொடுக்கணும். இப்போ சோனி, சாம்சங் நீங்க வாங்குறீங்க, அது மிகப்பெரிய ஒரு கம்பெனி. அது எங்க தயாரிக்கிறாங்க எல்லாமே தெரியும். ஐப்ளஸும் எங்க தயாரிக்கிறாங்க, எங்கெல்லாம் நம்ம வந்து கம்பெனியோடைய பிரான்ச்சஸ் இந்தியா ஃபுல்லா இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இது பாருங்க, வெர்டிக்கல் டிவின்னு சொல்லுவாங்க. இந்த வெர்டிக்கல் டிவியில 50000 ரூபா வரும். நான் வெறும் 25000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். 43 இன்ச் வெர்டிக்கல் டிவி 24x7 ஒர்க் பண்ணலாம். ஓகே, சூப்பர். ஆக்சுவலாக வந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஹோட்டல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக நிறைய லாபம் சம்பாதிக்கலாம். சார், இன்னைக்கு வந்து டிஜிட்டல் இந்தியா சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கிற காரணம் என்னன்னா, மக்கள் ஃபுல்லாக இன்னைக்கு பார்க்குறாங்க. இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு வந்து மக்கள் பிரம்மாண்டமாக வந்து யூடியூபு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு நிறைய பார்க்குறாங்க. அதனால அவங்களை நம்ம ஏமாற்ற முடியாது. இங்கே பாருங்க, இது வந்து WebOSோட 86 இன்ச் டிவி. 86 இன்ச். இந்த இவ்வளோ பெரிய டிவி இடியே விழுந்தாலும் சரி, இல்லை உங்கள் குழந்தை வந்து இதை உடைச்சிட்டாலும் சரி, பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு ஃப்ரீயாக நான் வந்து மாற்றி தருவேன். இதுக்கு மேல என்ன நான் சொல்றேன் கொண்டு இல்லையே. சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆக்சுவலா டிவி சைஸை பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பெரிய டிவி வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல பாக்குறது. ஆக்சுவலா 86 இன்ச் சொல்றீங்கன்னா ஷோரூம்ல போயிருக்கேன். ஷோரூம்ல சோனி எல்லாம் பாக்கலாம். ஆனா அதை பாக்குறதுக்கு இது பாருங்க டிஃபரெண்ட் தெரியுது. கண்டிப்பா நேர்ல பாக்கும்போது இந்த டிவி நீங்க பாத்தீங்கன்னா
யாருக்காச்சும் பெரிய சைஸ் டிவி வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் கீழே கொடுத்துருக்க நம்பர் உங்களுக்கு இருக்கும், அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்பல்சரி ஃபோன் எடுக்கலைனாலும் மிஸ்டு கால் பார்த்துட்டு கூப்பிடுவாங்க, ஏன்னா பிஸியாக இருக்கும். எங்களுடைய கஸ்டமர் கேர் நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், எப்படி இருக்கும் நீங்களே பாருங்கள். இது பாருங்கள், 55 இன்ச்சில் கூகுள் டிவி 55, 65, 75, 86 இந்த 4 சைஸ்ல தான் எங்கிட்ட ஒரிஜினல் கூகுள் டிவி வந்திருக்கு. இங்க பாருங்க, இது நல்லா பாருங்க. i+ கூகுள் டிவி இதுல என்னென்ன இருக்கு எல்லாமே உங்களுக்கு ஆல் OTT சப்ளை பண்ணும். இது வந்து பாத்தீங்கன்னா AOSP ஆண்ட்ராய்டோடைய வெர்ஷன்ஸ், சரிங்களா? கூகுள் டிவி வந்து நம்ம வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ல தான் கூகுள் டிவி போயிட்டு கஸ்டமர் எது கேட்டாலும் சொல்லிடுவீங்க. ஆக்சுவலா உள்ள என்னென்ன மெட்டீரியல் இருக்கு, எதை வச்சு யூஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லி எல்லாம் ஓபன் பண்ணி காமிக்க சொன்னாலும் நான் காமிக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கிறேன். எல்லாமே நானும் கேட்கறேன், அவங்க முன்னாடி எல்லாமே பதில் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாமே நமக்கு பேர் வந்து உள்ள என்ன இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க சார், பயமா இருப்போம். புது டிவி வாங்குறோம், இவங்கெல்லாம் ஓபன் பண்ணி காமிப்பாங்களா அப்படிலாம் பயப்படாதீங்க. பணம் கொடுத்து வாங்கிட்டாவே பொருள் உங்களுக்கு சொந்தம். நீங்க எனக்கு இதை ஓபன் பண்ணி காமிங்க, இதுக்குள்ள என்ன போர்டு போட்டிருக்கீங்க, என்ன பேனல் போட்டிருக்கீங்க, தைரியமா நீங்க கேட்கலாம். ஏன்னா அப்படியெல்லாம் நீங்க கேட்டு வாங்கும் போது மட்டும்தான் மற்றவங்களுக்கு பயம் இருக்கும் சார். அடுத்தது வந்து i+ உடைய புது வரவு i+ 007 100 வாட்ஸுங்க சார், ஒரிஜினல் 100 வாட்ஸு. 4 ஐசி வந்து 25:4 பிரிச்சு போட்டிருக்கோம். 4.1 சேனல் சொல்லுவாங்க, வித் சவுண்ட் பாரோட இருக்கும். சவுண்ட் பார் வித் ஊஃபருங்க. இது முடிஞ்சிருச்சு. 1400 பீஸ் ஒரு கண்டென்ட்ல வந்துச்சு. இதுதான் பேலன்ஸு, அவ்வளோதான் இருக்கு. இது 2 நாள் 3 நாள் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் ஏசர். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்டேஷன், ஹெச்பியோட ஒர்க் ஸ்டேஷன் எல்லா மாடலும் இருக்குது. வித் 8GB கிராஃபிக்ஸ் கார்டோட 4GB கிராஃபிக்ஸ் கார்டோட எங்கிட்ட அவைலபிள் இருக்குது. இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து லேப்டாப் டெமோக்கு வச்சுருக்கோம். இது ஃபுல்லாகவே வந்து ஸ்டாக்கு செக் பண்ணிட்டே இருப்பாங்க, ரீஃபர்பிஷ்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்றதால லேப்டாப் டெஸ்க்டாப் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இதுவும் பாத்தீங்கன்னா ரீஃபர்பிஷ்டு பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம அப்படியே உள்ள உங்களுக்கு காமிக்கிற பாருங்களேன், என்னெல்லாம் இருக்கு நீங்க உள்ள பார்க்கலாம். அப்படி இல்லை, கஸ்டமர் வந்துட்டே இருப்பாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம கஸ்டமருக்கும் சப்போர்ட் பண்ணணும், உங்களுக்கும் சப்போர்ட் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு 12,500 rupees ஸ்டார்டிங் நம்ம கொடுக்குறோம் சார். 12,500 ரூபாய்க்கு நான் சொன்னோம் இல்லைங்க. CPU, மானிட்டர், கீபோர்டு, மவுஸ் வித் 3 years வாரண்டியோட பிராண்டட் டெஸ்க்டாப் 12,500 ரூபா சேர்த்து தான் சொல்றேன். 3 வருஷம் கேரண்டி, அது மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. 12,500. ஆமா, இது எல்லாமே நியூ ஸ்டாக் தான். இது எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கு. ஒரு ஏசர் வந்திருக்கு, டெல், ஹெச்பி. உள்ளுக்குள்ள வரவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு. இன்னும் இருக்குங்க சார். இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கிறீங்க பாருங்க. தோஷிபா, ஆப்பிள், ஹெச்பி, டெல்லு, இந்த மாதிரி நிறைய எல்லாமே ரீஃபர்பிஷ்டு பண்ணி போயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, மிகப்பெரிய கம்பெனிகளுக்கு ரெண்டல் வேணும் அப்படின்னா டெஸ்க்டாப், லேப்டாப், டிவி, இன்டராக்டிவ் பேனல் நம்ம ரெண்டலுக்கு கொடுக்குறோம். கார்ப்பரேட் அந்த மாதிரி ரெண்டல் சார் நிறைய எடுக்கிறாங்க சார், நல்லா சப்போர்ட் பண்றாங்க என்கிட்ட. நானும் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். டெஸ்க்டாப் எல்லாம் கொடுக்கும்போது ஹெச்பி கொடுத்தா ஹெச்பியோடைய கீபோர்டு அண்ட் மவுஸ், டெல்லு கொடுத்தா டெல்லோட கீபோர்டு அண்ட் மவுஸ், அப்படிதான் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். பிராண்டட் ஒரிஜினல் என்னென்ன இருக்கோ அதை அப்படியே கொடுத்துறீங்க. 500 ரூபா வந்து கஸ்டமர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். அவங்களுக்கு லோ குவாலிட்டி கொடுத்து நம்ம கஸ்டமர் ஏமாத்த கூட. இதெல்லாம் பாருங்க, எல்லாம் ரீஃபர்பிஷ்டு பண்றதுக்காக வச்சிருக்காங்க. எல்லாம் QC செக் பண்ணிடுவாங்க சார். இது நான் வாங்கும்போது SSD, இம்போர்ட் பண்ணும்போது SSD அண்ட் RAM எதுவுமே இருக்காது. எல்லாமே நம்ம வந்து புதுசு இந்தியாவில் வந்து நம்ம புதுசு வந்ததுக்கப்புறம் அசம்பிள் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். என்னன்னா மெயின் வந்து நம்ம வந்து டேட்டா சேவ் பண்ணணும், சரிங்களா? அப்போ வந்து நம்ம வந்து நல்ல குவாலிட்டியான SSD, நல்ல குவாலிட்டியான SSD போட்டால் தான் அது வந்து உங்களுக்கு டேட்டா சேவ் பண்ணும். இதெல்லாம் டெலிவரிங்க சார். பாருங்க, டெலிவரிக்கு நீங்க பசங்க இங்க பாருங்க, கண்ணில் ஏற்றோம். இதெல்லாம் அட்ரஸ், எங்கெல்லாம் போறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. இதெல்லாம் அட்ரஸ் எல்லாம் நம்ம வந்து பக்கம் எல்லாம் வச்சிருக்காங்க. இது வேற கொரியர்ல நம்ம அனுப்பிச்சாலும் கொரியர் டேமேஜ் ஆனாலும் நான் தான் சார் பொறுப்பு. நானும் பாக்குறேன். ஒரு கட்டில் பெட்னா கட்டில் எப்படி பேக் பண்ணிருமோ அந்த மாதிரி தான் கட்டில் மாதிரி தான் பேக் பண்ணி. சார் இது வந்து புதுசான வந்து நம்ம வந்து 98 இன்ச்சில் வந்து இன்டராக்டிவ் பேனல்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் வந்து இது வந்து பிராண்டடுங்க. இவ்வளோ பெரிய இன்டராக்டிவ் பேனல்லாம் எங்கேயுமே நம்ம வந்து பார்க்க முடியாது, இல்லை யாரும் இம்போர்ட் பண்ண முடியாது சார். ஏன்னா இதெல்லாம் காஸ்ட் வைஸ் ரொம்ப ஹை. 6 லட்ச ரூபாய்க்கெல்லாம் இதை வித்துட்டு இருக்கிறாங்க. பட் உங்களுக்கு தேவைப்பட்டா கூப்பிடுங்க, பெஸ்ட் ப்ரைஸுக்கு இந்தியாவில் எங்க வேணாலும் டெலிவரி பண்றேன். நானே இந்தியாவில் எங்க வேணாலும் டெலிவரி பண்ணேன்னு சொல்லியிருக்கிறேன். எங்க வேணாலும் இன்ஸ்டால் பண்ணி தரேன். இது 65 இன்ச்சு WebOS
நீங்க ஒரு சைஸ்ல 100 டிவி வேணும், 200 டிவி வேணும், 500 டிவி வேணாலும் என்னால கொடுக்க முடியும். நீங்க வந்து பாருங்க சார். நான் வந்து பெரிய அப்பாட்டாக்கர்லாம் சொல்ல வரல, சொல்லவும் மாட்டேன். நான் என்னோட ப்ராடக்டை தான் நான் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது என்னோட ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் என் கம்பல்சரி நான் இருந்தாலும் நான் இல்லைன்னாலும் என் கூட இருக்கிறவங்க அதை கொண்டு போய் சேர்த்திடுவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால வந்து உங்களுக்கு யாருக்கெல்லாம் நம்மளுடைய ப்ராடக்ட் தேவைப்படுதோ, பிஸ்னஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏதாச்சும் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க நீங்க இப்போ முதல்ல என்ன சொல்லிட்டேன்னா, நீங்க ஒரு வீடியோ பார்க்கும்போது ஃப்ரீயா இருக்கும்போது பாருங்க, பார்க்கும்போது ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பயனுள்ளதா உங்களுக்கு இருக்கும். சும்மா வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வேஸ்டா போயிடும். ஃபுல்லா வந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்க, உங்களுக்கு கம்பல்சரி பயனுள்ளதா வீடியோவா தான் இருக்கும். பார்க்குற மக்களுக்கு இன்னொரு டவுட் என்ன வரும்னா, இவ்வளோ இந்தியா ஃபுல்லாக இவ்வளோ டிவி இவ்வளோ வெரைட்டிஸ் போகுதுன்னா கண்டிப்பாக வந்து சின்ன சின்ன ஏதாவது ஃபால்ட் வர அப்படியே வந்தாங்களா அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு சர்வீஸ்னு ஒன்று விஷயம் இருக்குது. அதை எப்படி பண்ணுறாங்கன்னு டவுட் கண்டிப்பாக மக்கள் இருக்கும். அதுக்கு என்ன நீங்கள் சொல்ல வரீங்க சார்? ஒன்றுமே இல்லை சார். பாருங்க, இதெல்லாம் பாருங்க, டெல்லியிலேருந்து வர்றது தான். அவங்கெல்லாம் அவங்க வாங்கி ப்ராப்ளமாக என்கிட்ட வரும். பாருங்க, இது ஒரு டெல்லி பிராண்டு தான். இங்கே எம்டி ஸ்பேஸ் இருக்கும். இந்த மாதிரி எம்டி ஸ்பேஸில் அவங்கள உங்கள் பேர் போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, அதில் பவர் பே வெப் ஓஎஸ் இருக்குல்ல, சர்வீஸுக்கு வர்றதுங்க. இங்கே பாருங்க, காமிக்கிறேன் பாருங்களேன் சார். எல்ஜி, சோனி, சாம்சங் மாதிரி பெரிய பெரிய கம்பெனி வாரண்டி முடிந்து போனதுக்கப்புறம் ஏசியாவிலே நான் அடித்து சொல்லுவேன், நல்ல சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன், பிக்கஸ்ட் சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். இங்கே பாருங்களேன், உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து டூப்ளிகேட் சோனிங்க. இது ஒரிஜினலாக கிடையாது, டூப்ளிகேட் சோனி. இது வந்து ஒரிஜினல் எல்ஜி டிவிங்க, சர்வீஸுக்கு வந்திருக்கு. இது ஒரு பிராண்டுங்க, சரிங்களா? இதெல்லாம் வாரண்டி முடிஞ்சு போன பிராண்ட். இது வந்து டூப்ளிகேட் சோனி, ஒரிஜினல் கிடையாது, சரிங்களா? இது டூப்ளிகேட். அதுதான் நான் முதலே சொல்லிட்டேனே, இதெல்லாம் நம்ம மக்கள் இன்னும் வாங்கி வித்துட்டு இருக்கிறாங்க. சோனி கம்பெனிக்காரங்க நீங்க சும்மா இருக்காங்க. இப்படின்னு தெரிஞ்சா நாம அந்த சோனி வந்து டெல்லியில இருந்து வாங்கி வித்துட்டு இருப்பேன். கம்பெனிக்காரங்க கண்டுக்கிறதே இல்லை, யார் வேணாலும் என்ன வேணாலும் வீங்க அப்படின்னு சொல்லி வித்துட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க சார், ஒரு நிமிஷம் இங்க வாங்க. இங்க பாருங்க, இது வந்து டிசிஎல், இதெல்லாம் வாரண்டி முடிஞ்சு போச்சு. இது வந்து இண்டெக்ஸ் வாரண்டி முடிஞ்சு போச்சு. சாம்சங் வாரண்டி முடிஞ்சு போச்சு. மவுடி சாம்சங் தான் இருக்கு பாருங்க. எம்ஐ சார், இதெல்லாம் வாரண்டி முடிஞ்சு போன டிவிஸ் வந்து இங்க டெஸ்டிங் வருங்க சார். இது நம்ம எல்லாம் சர்வீஸ் பண்ணி செக் பண்ணிங்க பாருங்க. எல்லாமே ஸ்பேர்ஸ், எல்லாமே மேக்சிமம் எந்த அளவுக்கு எந்த டிவினாலும் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாமே இம்போர்ட் பண்ணி நான் வந்து வச்சிருக்கேன். ஓகே சார், நானும் வந்ததும் பார்த்தேன். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஆப்ரேஷன் தேட்டரில் வந்து சில ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சிருக்க மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஆப்ரேஷன் மாதிரி நல்லா தெரியும் சார். ஒண்ணுமே இல்லை, மக்கள் ஏமாறக்கூடாது, சரிங்களா? இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட்ல அந்த ப்ராடக்ட் வந்து டிஸ்பிளே வச்சிருப்பாங்க, எப்படி வந்து பவர் போகுது, என்னெல்லாம் மெட்டீரியல் யூஸ் பண்றாங்கன்னு. நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 55 இன்ச்சு ஸ்கிரீன்ஸ், ஓகேங்களா? இது வந்து நீங்க வந்து 2 ஸ்பீக்கர் வரும், ஒரே ஒரு வந்து டீகான் போர்டுன்னு சொல்லுவாங்க, எஃப்எஃப்சி கேபிள், பவர் சப்ளை பிளஸ் வந்து மதர் போர்டு. இப்போ இந்த சிஸ்டம்ல இதன் மூலமா தான் அந்த டிவி வந்து எஸ் ஆமா சார், இது வந்து மெயின் மதர் போர்டு சார். இது வந்து டீகான், இது மூலியமா கேபிள் மூலியமா தான் இதுக்குள்ள போகுது. ஓகே ஓகே ஓகே. இது ரொம்ப சிம்பிள், இவ்வளவுதான் டிவி. இவ்வளவுதான் டிவி. ஆனா மெயினா பாத்தீங்கன்னா ஒரு 5 ரூபா ஒரு லைட் வருங்க இம்போர்ட் பண்ண. அந்த லைட்டு தான் பேக் லைட்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பேக் லைட் நடுமா, அந்த பேக் லைட் மூலியமா தான் வந்து பவர் வந்து ப்ரொடக்ஷன் உள்ள வந்து அது மூலியமா தான் வந்து உங்க டிவி வந்து தெரியும். ஆரம்பத்தில் பிக்சர் டியூப்னு சொல்லுவாங்க. பிக்சர் டியூப்னு சொல்லுவாங்க ஐயப்பன் சார். பிக்சர் டியூபுங்கிறது வந்து நிறைய இருக்கு. நல்ல பிக்சர் டியூபு நீங்க வந்து சொல்லணும். இங்க பாருங்க, இது வந்து பேக் லைட்னு சொல்லுவாங்க. வெறும் வந்து ஒரு பேக் லைட் வந்து இம்போர்ட் பண்ணும்போது வெறும் 30 ரூபாய் 35 ரூபாய் தான் வரும். நல்ல குவாலிட்டியான பேக் லைட் நீங்க வந்து போட்டீங்கன்னா, நம்ம ஒரு ரோல்ஸ் வேகன் கார் வாங்குறோம் ஒரு 5 கோடி ரூபாய்க்கு. அந்த கார் வந்து 5 கோடி ரூபாய்க்கு வாங்கினாலும் காத்து இல்லைன்னா கார் ஓடுமா? கஷ்டம், ஓடாது, கார் ஓடாது இல்ல. அந்த மாதிரி தான் இந்த பேக் லைட் இல்லைன்னா உலகத்துல எந்த டிவியுமே வேலை செய்யாது. இதோட விலை வெறும் 35 ரூபா தான். ஆக்சுவலாக வந்து இப்போ கஸ்டமர்ஸ் இவ்வளோ பேர் கால் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? அந்த ஒரு ரொம்ப சிரமமான விஷயங்க சார். கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு நாளைக்கு 1000 கால்ஸ்க்கு மேலே வரும் சார். அது அப்புறம் இருக்கவங்கன்னா நைட் டைம் கூட கால் வரும் சார். அதெல்லாம் அட்டன் பண்ணுறாங்க. ஒரு 30 பேர் வச்சுருக்கேன் நான். எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிகாலிங் தான். எல்லாருமே வந்து மார்னிங் 9:30 to நைட்டு வந்து 7 o'clock வரைக்கும் இவங்க வந்து கண்டினியூஸாக வந்து இவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இது முடிஞ்சு வந்து மிஸ்டு கால் இருந்தாலும்
அடுத்த நாள் காலையில வந்து பார்த்துட்டு அவங்க வந்து அட்டன் பண்ணுவாங்க. பட் அதுக்குள்ள கால்ஸ் வந்துட்டே இருக்கும். அதான் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து கால்ஸ் எடுக்காத பட்சத்துக்கு நீங்க கூப்பிடுற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க, 100% ரிப்ளை கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிவியா இருக்கட்டும், லேப்டாப்பா இருக்கட்டும், சிஸ்டமா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு வெரைட்டி. ஒரு கம்பெனில ஒரு ஸ்டாக் தான் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா ஒரு கடை இருந்தா ஒரு கம்பெனி இருக்கும், ஒரு ஸ்டாக் இருக்கும். ஆனா நம்ம இதுல வந்து எல்லா வெரைட்டி எல்லா கம்பெனி ஸ்டாக்கும் நம்ம கிட்ட இருக்கு. கண்டிப்பா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி என்னன்னா வாரண்டி அண்ட் கேரண்டின்றாங்க. நிறைய மக்களுக்கு வந்து வாரண்டின்னு என்ன கேரண்டி என்னன்னு நிறைய பேர் தெரியல. ஆக்சுவலா வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் மாதிரி தான். வாட்டர் ரெசிடென்ட் வாட்டர் ப்ரூஃப் ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் தெரியும். அதே மாதிரி கேரண்டி அண்ட் வாரண்டி இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரெண்ட்? சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டினா அவங்க பொருளே வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுப்போம், சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். கேரண்டி 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டினா, இப்போ வந்து டிவியில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிவின்னு வச்சிங்களேன், ஒரு பொருள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இது ஒரு டிவி. இந்த டிவி வந்து எடுத்துகிட்டு போய் 1 இயரில் பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க இந்த டிவியை கொண்டு வந்து எங்கள் கம்பெனியில் கொடுத்தா 2 நாளில் அவங்களுக்கு நம்ம வந்து வேற டிவி கொடுத்துருவோம். வேற டிவி வந்து புது டிவி எடுத்து கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு ரீஃபண்ட் ரோலிங் பண்றதுக்காக ஒவ்வொரு மாடலையும் ஒரு 100 டிவி வச்சிருப்போம். ஓகே. அந்த டிவி வந்து அவங்களுக்கு வேற டிவியா கொடுத்துருவோம். ஆல்ரெடி மக்கள் பார்த்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம். டிவி வந்து ஐப்ளஸ்க்கு தனியா இருந்துச்சு, ரெண்டாவது மற்ற பிராண்டுக்கு தனியா இருந்துச்சு. தனியா பண்ணிருக்கோம், ஃபுல்லாமே நம்ம அவங்களுக்கு கொடுத்துருவோம். இப்போ வந்து நீங்க டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா அவங்களுடைய ஸ்கிரீன் வந்து புதுசு மாத்தி கொடுத்துருவோம். கஸ்டமர் வந்து ஐப்ளஸ் பிராண்டை வந்து நம்ம நம்பி வாங்கும்போது எந்த குறையுமே கிடையாது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கம்பெனி வசந்தன்கோ இன்னைக்கு சார் இல்லைனாலுமே அவரோட ஃபேஸ் வேல்யூ இன்னைக்கு வந்து இந்தியா ஃபுல்லாவே எதுக்காக பாக்குறாங்க? வசந்தனுக்கோன்னா அவர் தான். அவரோட ஃபேஸ் வேல்யூ இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற காரணம் நல்லா இன்னைக்கு பிசினஸ் பண்றாங்க. அந்த மாதிரி நம்மளும் வந்து நம்ம 100 வருஷமெல்லாம் உயிரோடு இருக்க போறது இல்லை. நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய பிராண்டை எந்த அளவுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணணுமோ அந்த பிராண்டை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய தீமை. என்னோட கோலே அதுதான். நம்ம இல்லைனாலும் நம்மளுடைய பிராண்ட், அந்த பிராண்டு வந்து ஒவ்வொரு வீட்டிலையுமே வந்து நம்மளுடைய டிவி, லேப்டாப்பு, டெஸ்க்டாப்பு, ஹோம் தியேட்டர் இது எல்லாமே ஒவ்வொரு வீட்டிலையுமே இருக்கணும், ஒவ்வொரு ரூம்லையுமே இருக்கணும் தான் என்னோட ஆசை. கண்டிப்பா. ஆக்சுவலா வந்து உலகத்துல மத்த நாட்டுல இருக்கிறவங்க நம்ம தமிழ்நாடு வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம இந்தியாவில் நம்ம சோதனை இருக்கு, நமக்கு வந்து கண்டிப்பா சப்போர்ட் கொடுப்பாங்க, எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே சார். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து எந்த பிசினஸ் பிரான்சைஸ் எடுக்கணும்னு ஆசை இருக்கும். நிறைய பேர் அதோட டவுட் இருக்கும். இப்போ வந்து பாக்குற நேருக்கு வந்து இப்போ வந்து பிரான்சைஸ் எடுக்கணும், நம்ம இதே எடுத்து பண்ணுவோம் அப்படின்னா அவங்க என்ன மாதிரி கண்டிஷன் அவங்க கொடுத்தீங்க சார்? ஆக்சுவலி என்னன்னா, நிறைய பேர் டெபாசிட் கேட்பாங்க. நம்ம ஒரு பிரான்சைசி எடுக்கிறதுக்கு முன்னாடிங்க, இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நியூட்ரின் சாக்லேட் இருக்கு, பிரிட்டானியா இருக்கு, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கம்பெனி அவங்கள உலகத்திலேயே ஒரு ஃபேக்டரி வச்சிருப்பாங்க. இந்த கம்பெனியை நம்பி நம்ம வாங்கலாம், இந்த ப்ராடக்ட் நேம் நம்பி வாங்கலாம். நீங்க வந்து போய் பாருங்க, ஒரு கம்பெனி விசிட் பாருங்க. இப்போ வந்து ஐப்ளஸ் டிவி எடுக்க வரீங்க, என்னோட கம்பெனிக்கு வந்து என்னோட அட்மாஸ்பியர் பாருங்க. இவங்க வந்து கடைசி வரைக்கும் இருப்பாங்களா, இவங்கனால இந்த சர்வீஸ் சப்போர்ட்லாம் தர முடியுமான்னு பாருங்க. இப்போ நீங்க பிராண்டட் டிவியில சோனி, சாம்சங், எல்ஜில இருக்கு. இந்த பிராண்டட் டிவில எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நேரா நீங்க ஃபேக்டரி விசிட் பண்ண முடியாது. பட் டிவிக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்க மேல நீங்க பாத்தீங்க, அதெல்லாம் பாத்தீங்கன்னா டிவினா என்ன, டிவிக்குள்ள போர்டு என்ன, பேக்லைட் என்ன, எல்லாமே நான் காமிச்சிருக்கேன். ரெண்டாவது, இன்னைக்கு நிறைய போலியான நிறுவனங்கள் நிறைய வந்துருச்சுங்க. இப்போ ஒரு கம்பெனில வந்து ஒரு 4 பேர் பார்ட்னரா பிசினஸ் பண்ணுவாங்க. ஒரு 1 வருஷம் கழிச்சு அது 4ஆ போயிடும். கண்டிப்பா நடக்குது, நேச்சுரல் நடக்குது. இப்ப நம்ம பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இங்க பார்ட்னர்ஷிப்ல யாரும் கிடையாதுங்க. ஒன்லி நான் மட்டும்தான். நீ எப்ப வேணாலும் என்னை வந்து பார்க்கலாம். கஸ்டமர் கேர்லயே பாத்தீங்கன்னா என்னோட நம்பர் தான் கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு டிவிலையுமே வாரண்டி கார்டுல எம்டி என்னோட நம்பர் தான் நான் கொடுத்துருப்பேன். என்ன ரீசன்னா சார், அந்த நைட் 10 மணிக்கு கூப்பிடுவாங்க, கஸ்டமர் கேர் எடுக்காது. நீங்களே இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு பிராண்ட் அடிச்சு பாருங்க, டோல் ஃப்ரீ நம்பர்ல அது எடுக்கிறதுக்குள்ளாரே டயர்ட் ஆயிடுவாங்க. நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம், ப்ராப்ளங்கள் வரும். எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்துல ப்ராப்ளம் வராத எந்த ப்ராடக்ட்டுமே கிடையாது. பட் அதுக்கு என்ன சொல்யூஷன்? கஸ்டமர் கூப்பிடும்போது சார் வாங்க பண்ணித்தரேன், கஸ்டமரோட அன்பான வார்த்தைகள் பேசணும். அதனால அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும், கஸ்டமர் கேர் டிபார்ட்மெண்ட் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா அப்பதான் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதை நான் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். மேக்ஸிமம் 99% நான் போன் அட்டன் பண்ணி பேசிடுவேன். மிஸ்டு கால் இருந்தா கூட பார்த்து கூப்பிட்டுருவேன். எனக்கு தெரிஞ்சு இதோட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வேற எங்கேயும் உங்களுக்கு கிடைக்க போறல. பிசினஸ் பண்ணணும் யோசிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதான் பெஸ்ட் சாய்ஸ். உடனே கீழே இருக்க நம்பர் கால் பண்ணாங்க. எல்லாமே சாரே சொல்லிருக்காரு, டேரக்டா சார் நம்பரே கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இதோட ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வேற எங்கேயும் கிடைக்க போறதில்ல. இவ்வளவு நாள் எங்க மதிமுக நேயர்களுக்காக வந்து இவ்வளவு பொறுமையா நான் கேட்ட கொஸ்டின் ஆக்சுவலா வந்து மக்கள் என்னென்ன கேட்கணும்னு வச்சாங்களோ எல்லாத்தையும் வந்து மக்கள் பாயிண்ட் ஆஃப் இருந்து நான் கேட்டுக்கன்னு நினைக்கிறேன். கேட்டது எல்லாத்துக்குமே பொறுமையா இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மதிமுகம் சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
மேக்சிமம் வந்து எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் எந்த கடைக்கு போனாலும் நீங்கள் பார்கின் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆஃபர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா உங்கள் பணத்தை தான் உங்களுக்கு அவங்க ஆஃபராக கொடுப்பாங்க. அதனால் தரம், பிராண்ட் இதை ரெண்டையுமே வந்து நீங்கள் வந்து பார்த்து வாங்குங்க. இன்னைக்கு நான் 10,000 ரூபாய்க்கு ஒரு டிவி விற்கிறேன்னா இன்னைக்கு நிறைய யூடியூப்ல பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாய்க்கு விற்பாங்க. அந்த 6,000 ரூபாய்க்கு எப்படி விற்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நான் என்னுடைய சேனலில் நான் போட போகிறேன். ஏன்னா நான் சைனா போகும்போது வந்து அந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஓகே ஓகே ஓகே. ரீஃபர்பிஷ்ட் பண்ணி டெல்லிக்கு அனுப்புறது அது கண்டிப்பாக நான் வந்து போடுவேன். நீங்கள் பாருங்க. அதுக்கப்புறம் பிராண்டு, இப்போ சோனி, சாம்சங், எல்ஜி வாங்குங்க, தப்பே கிடையாது. 4வது ஐப்ளஸ் இருக்கிறேன். ஐப்ளஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நான் அதான் சொல்லுவேன். நான் வந்து இன்னைக்கு 3 பிராண்டு இந்தியாவில் வேர்ல்டுல பெரிய பிராண்ட், நானும் இன்னைக்கு பிராண்டு தான். ஐப்ளஸ் இன்னைக்கு மிகப்பெரிய பிராண்டா உருவாகிட்டு இருக்கு. ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு நீங்க கொடுங்க. கொடுத்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றி, வணக்கம். ஓகே. ஆக்சுவலாக சார் வந்து சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் கிடையவே கிடையாது, பெஸ்ட் அண்ட் குவாலிட்டி. அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. நானும் வந்து கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே.